லண்டன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல நம்ம பார்க்க போற ஸ்டாக் வியூ வந்து ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ். இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட் டெக்னாலஜிஸ்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அவங்க வந்து சாஃப்ட்வேர்ஸ் ஒரு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. வேற வேற கம்பெனி, வேற வேற இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் அவங்க சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஈவன் ஏஐ ஆல்சோ புதுசா என்ன பண்ணியிருக்காங்க, ஏஐக்கு அடாப்ட் பண்ணி ஏஐல கூட இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்யூஷன்ஸ் வேற வேற கம்பெனிஸுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த க்ரோயிங் சாஃப்ட்வேர் கம்பெனி. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னைக்கு டே மெட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஹை வந்து 481 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ வந்து கம்மி 473 ரூபாயில இருக்கு. அப்புறம் 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துல 773 ரூபா வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 473 ரூபாயில இருக்கு. இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 479 ரூபா அந்த ரேஞ்சில் தான். அதாவது 52 வீக் லோல இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கின பிரைஸுக்கே இப்போ வந்திருக்கு ஆக்சுவலா. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 1580. ஸோ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 1580 வரைக்கும் போயிருக்கு. அந்த பொட்டன்ஷியல் இருக்கும்னு நம்புறோம். ஆல் டைம் லோ வந்து 307. பிஇ பார்த்தீங்கன்னா 39ல இருக்கு. 39ன்றது ரொம்ப ஹை தான். ஆக்சுவலா இது எவ்வளவு இருக்கணும்னாக்கா 25 அது கீழே இருந்தாக்கா வேல்யூடுன்னு அர்த்தம். இது வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடு தான். செக்டார் பிஇ கூட பார்த்தீங்கன்னா 30 இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஒன்றும் கிடையாது. த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 200 டேஸ் மூவ் 200 டே மூவ் வாங்கி ஆவரேஜ் கீழே ப்ரைஸ் இருக்கு. அது ஒரு த்ரெட்டா பார்க்குறாங்க. ப்ரைஸ் சார்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு 2021ல இருந்தே சார்ட் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2021ல 400 ரூபாய்க்கு கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 470 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதாவது அதான் இதுல பார்த்தோமே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரைஸே 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரைஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நல்லா மேலே ஏறி திரும்ப அப்படியே கிராஜுவலா குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இது என்னக்கா டிவிடெண்ட் அப்பப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் பெரிய அமௌண்ட்ல 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம என்னன்னாக்கா பார்க்கணும், பார்த்து கன்சிடர் பண்ணணும். இது வேணுமா, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டடா இல்லையான்னு பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ரேட்டுக்கு வந்திருக்கு. 474 ரூபாயில இருக்கு. இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆகணும். பிஇ வந்து 25க்கு வரணும்னாக்கா இது ஐ திங்க் இன்னொரு 400 ரூபாய்க்கு கீழே வரும். 400 ரூபாய்க்கு கீழே வந்ததுனாக்கா ஒர்த் கன்சிடரிங் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா பை ரேட்டிங் வந்து 57% அவுட் ஆஃப் 7 பேர் தான் அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பாப்புலர் ஆகலை இப்போ. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாப்புலரா இருந்தது. இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை பீப்புளுக்கு. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சொல்லுங்க. இங்க பாருங்க பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 3 வருஷமா எல்லாமே நெகட்டிவ்ல தான் கொடுத்துருக்கு. ஸோ பாசிட்டிவே இல்லை. அதனால அந்த மாதிரி நெகட்டிவ் கொடுத்துருக்கு. செல் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14% செல்லு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிவட் பாயிண்ட் 480ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 484ல இருந்து 495 வரைக்கும் இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 473ல இருந்து 461 வரைக்கும் இருக்கு. இது எல்லாமே ட்ரேடர்ஸ்க்கு தான். சப்போஸ் நம்ம பெரிய பல்கா வாங்கிட்டோம்னாக்கா நெக்ஸ்ட் எப்போ எக்ஸிட் ஆகலான்றது நீங்க இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ்ன்றது அதை தாண்டி மேலே போனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிரைஸ் ஸ்டாக் பிரைஸ். சப்போர்ட்னாக்கா உங்களுக்கு அந்த சப்போர்ட் ரீச் ஆனவுடனே ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பப்ளிக் ஒப்பீனியன் பாத்தீங்கன்னாக்கா 100% பை சைடு இருக்காங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவாங்க பப்ளிக், இப்ப நான் கூட பப்ளிக் தான். என்ன பண்ணுவேன், இந்த பிரைஸ் இவ்வளவு கம்மியா வந்திருக்கு, சரி இப்போ ரொம்ப கரெக்டா இருக்கு ஸ்டாக், நம்ம என்டர் ஆகுறதுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அதே மாதிரி தான் மெனி பீப்புள்ஸ் யோசிப்பாங்க. அப்புறம் ஃபோரம்ஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த கமெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், ஃபேர் ஐடியா. கமெண்ட்ஸை ஃபுல்லா நம்ம பிலீவ் பண்ண முடியாது, பட் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கலாம் அதுல இருந்து. ஸோ அதுக்காக இதை பாருங்க. மணி கண்ட்ரோல்ல இந்த டேட்டாலாம் இருக்கு. அப்புறம் ஃபைனான்சியல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வைஸ் 2021ல இருந்து 2024 வரைக்கும் நல்லா க்ரோ ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024ல இருந்து 25க்கு ரொம்ப கம்மியான டிஃபரன்ஸ் தான். பட் ஸ்டில் பாசிட்டிவ் தான், பட் கம்மியான ரெவென்யூ தான். ஸோ அதனால கூட இப்போ இந்த அளவுக்கு குறையலாம் ஸ்டாக் ப்ரைஸ். புரோக்கர் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசா இல்லை. எல்லாமே அக்குமுலேட்டு செல்லு தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் அக்குமுலேட் கொடுத்தது கூட நவம்பர்ல கொடுத்துருக்காங்க. நவம்பர் 2025. ஆமா. அதுக்கப்புறம் மேல கொடுத்தது செல்லு கொடுத்துருக்காங்க ஐசிஐசிஐ. அதுக்கப்புறமா கொடுத்தவங்க அக்குமுலேட்டு 600 ரூபா வரைக்கும் போகும். 570 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் நம்ம போகுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கலாம் நம்ம. பட் எப்போ போகும்னு சொல்ல முடியாது. இது டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னும் கம்மியாகி அதுக்கப்புறம் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 44% ப்ரொமோட்டர்ஸ்ட இருக்கு. 5% ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், 10.2% 10% டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கு. 33% பப்ளிக் கிட்ட இருக்கு. ஸோ என்ன ஆகுதுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமா ஐ திங்க் ப்ரொமோட்டரும் எஃப்ஐஐயும் குறைச்சிட்டு வர்றாங்க அவங்களோட ஹோல்டிங்ஸை.
ஸோ அதெல்லாம் அப்படியே பப்ளிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் 39% 39ல இருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹை. வேற இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோல இருக்கு. ஜீரோனாக்கா உங்களுக்கு லாஸ் மேக்கிங் கம்பெனி. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டலா ஓரளவுக்கு வேல்யூவான ஸ்டாக் தான். ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஹையர் வேல்யூவேஷன். அதாவது கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போவே கன்சிடர் பண்ணலாமானாக்கா நோ. இப்போ கன்சிடர் பண்றது ஒர்த் இல்ல. இன்னும் பிரைஸ் கரெக்ட் ஆகணும். கரெக்ட் ஆகி இப்போ ஸ்டாக் பி வந்து 25 இல்ல அதுக்கு கீழே வந்துருச்சுனாக்கா நம்ம 1 2 குவான்டிட்டின்னு நம்ம லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ பி எவ்வளோ 25 வரணும்னா பிரைஸ் எவ்வளோ வரணுன்றது அது ஒரு ரேஷியோ இருக்கும். அது நம்ம டெய்லி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். இதை வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க. எப்போ குறையுதோ அப்போதைக்கு நம்ம என்டர் ஆகலாம். ஓகே, நன்றி.